குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசெல்ஃப் பெஸ்லின். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வைஷ்ணவன் இருக்காங்க. இன்னைக்கு சேலஞ்ச் கேமில் மெஷினிங் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷேப்பர் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஷேப்பரில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஷேப்பரில் வந்து டூல் வந்து ஒர்க் பீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், டூல் வந்து மூவபிளாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஷேப்பரோட சைஸை வந்து எதை வச்சு டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோக் லென்த்தை வந்து வச்சு தான் வந்து சொல்லுவாங்க ஷேப்பரோட சைஸை. நெக்ஸ்ட் ஷேப்பர், ஸ்லாட்டர், பிளானர் மூணுலேயுமே வந்து சிமிலர் ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வந்து ஷேப்பரில் வந்து கட்டிங் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கட்டிங் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, NL 1 + m/1000 m/min. இந்த ஃபார்முலா தான் வந்து ஷேப்பரோட கட்டிங் ஸ்பீட் வந்து ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்த்தோம்னா, கட்டிங் டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் பை டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் தான் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் இதில் வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்குக்கும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3:2 ரேஷியோவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது மூலயமா ஷேப்பரில் ஷேப்பரை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்னல் கியர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். என்னன்னா பீனியன் கியர்ஸ், இதெல்லாம் வந்து ஷேப்பர் மூலயமா மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஷேப்பரில் வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் ஷேப்பர் அண்ட் ஹைட்ராலிக் ஷேப்பர்னு சொல்லி 2 இருக்குது. இதில் மெக்கானிக்கல் ஷேப்பரில் வந்து ஸ்பீடு எந்த இதில் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் எப்படி கிராஃப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே கட்டிங் ஸ்ட்ரோக், கீழே ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அப்படின்னா மிடில் பாயிண்டில் தான் வந்து ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ஷேப்பரில். அதுவே ஹைட்ராலிக் ஷேப்பராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ஷேப்பராக இருந்தால் ஸ்பீடு வந்து மிடில் மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே ஹைட்ராலிக் ஷேப்பராக இருந்தால் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேப்பர் அண்ட் பிளானர். நம்ம ஷேப்பர் அண்ட் பிளானருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா, ஷேப்பரில் வந்து ஷார்ட் ஒர்க் பீஸ் தான் வந்து மிஷின் பண்ண முடியும். அதே பிளானரில் வந்து லார்ஜ் ஒர்க் பீஸ் வந்து மிஷின் பண்ணலாம். லார்ஜ் ஒர்க் பீஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹெவி ஸ்டீல் பிளேட்ஸு, ப்ரெஷர் வெசல்ஸு, ஆர்மோர்டு பிளேட்ஸ்லாம் வந்து பிளானரில் தான் வந்து இது பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ஷேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் கட்டிங் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பிளானரில் வந்து 2 ஆர் எக்ஸ்ட்ரா கட்டிங் டூல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஷேப்பரில் வந்து ஸ்ட்ரோக் லென்த் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். அதுவே வந்து பிளானரில் வந்து ஸ்ட்ரோக் லென்த் வந்து லார்ஜாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஷேப்பரில் பார்த்தோம், ஷேப்பரில் வந்து ஒர்க் பீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், டூல் வந்து மூவபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுவே வந்து பிளானரில் எப்படி இருக்குன்னா, டூல் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து மூவபிளாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா, ஸ்ட்ரோக் லென்த் வந்து ஷேப்பரில் வந்து டிஃபர் ஆகும். ஸ்ட்ரோக் ஸ்பீடு வந்து இதில் வந்து டிஃபர் ஆகும், ஆனால் இதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்து ஸ்லாட்டர் பற்றி பார்க்கும்போது, ஸ்லாட்டரில் வந்து டூல் மூவபிளாக இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட்டரி மோஷனை வந்து ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிங்க் மோஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்லாட்டருக்கும் ஷேப்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுலேயுமே வந்து ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், டூல் வந்து மூவபிளாக இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷேப்பரில் வந்து ஹரிசாண்டல் இதில் டைரக்ஷனில் மட்டும்தான் டூல் மூவ் ஆகும். அதுவே ஆனால் ஸ்லாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லாட்டரில் வந்து நமக்கு என்ன மிஷினிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்னல் ஸ்ப்ளைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
இப்போ நமக்கு ஸ்லாட்டருக்கும் ஷேப்பருக்கும் டிஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஷேப்பரில் வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின் பற்றி பார்க்கணும்னா ட்ரில்லிங் மிஷினில் வந்து மெட்டல் ரிமூவல் வந்து என்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் ரிமூவல் வந்து ஷியரிங் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் மூலயமா நடக்கும். அண்ட் தென் ட்ரில்லிங் மிஷினில் வந்து மிஷினின் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா L/F/N. எல்லுங்கிறது வந்து லென்த்து, எஃப்ங்கிறது ஃபீடு, என்னுங்கிறது வந்து ஸ்பீடு. நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வந்து சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் ஒன் டைப் ஆஃப் இருக்குது. சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் வந்து எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12.5 mm வரைக்கும் சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் வந்து ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் பற்றி பார்த்தோம்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து லார்ஜ் சைஸ் காம்போனன்ட்ஸ் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து மிஷின் பண்ணலாம். எப்படின்னா இன் எனி பொசிஷன் வித்தவுட் மூவிங் தெம் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து மிஷின் பண்ணலாம். அந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து அந்த லார்ஜ் காம்போனன்ட் அண்டு ஆர்ட் ஷேப்டு காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கிளாம்ப் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி கிளாம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராப் கிளாம்ப் அண்டு டி பிளாக் யூஸ் பண்ணி ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து இந்த லார்ஜ் அண்ட் ஆர்ட் ஷேப்டு காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ட்ரில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து சில ஆங்கிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து சீசல் எட்ஜ் ஆங்கிள்னு சொல்லியிருக்கு. சீசல் எட்ஜ் ஆங்கிள் வந்து எவ்வளோ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 120லேருந்து 135 டிகிரி வரைக்கும் சீசல் எட்ஜ் ஆங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேக் ஆங்கிள் இருக்குது. ரேக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதை வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆங்கிள் பிட்வீன் த லீடிங் எட்ஜஸ் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ட்ரில்லை தான் வந்து ரேக் ஆங்கிள் ஆர் ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 to 45 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் டீப் ஹோலோ இல்லை சாஃப்ட் மெட்டீரியலாகவோ இருந்தால் அங்கே வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து லார்ஜர் ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லார்ஜர் ஹெலிக்ஸ் ஆங்கிள்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தீட்டா வந்து 45 to 60 டிகிரியாக இருக்கும். என்ன மெட்டீரியல்னால் அலுமினியமுக்கு வந்து இந்த மாதிரி லார்ஜர் ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட் மெட்டீரியலாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஸ்மாலர் ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா லெஸ் தென் 45 டிகிரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராஸு. இதுவே ஜீரோ ரேக் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஜீரோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை ப்ரொடக்ஷன் ட்ரில்லிங்க்கு வந்து ஜீரோ ரேக் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து மைக்ரோ ட்ரில்லிங் அண்ட் தென் ஹார்ட் மெட்டீரியல்ஸை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஹை ப்ரொடக்ஷன் ட்ரில்லிங் அண்ட் தென் மைக்ரோ ட்ரில்லிங்க்குலாம் வந்து ஜீரோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியலுக்கு வந்து என்ன எவ்வளோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே பாயிண்ட் ஆங்கிள், நெக்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னா பாயிண்ட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. பாயிண்ட் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ் தான் வந்து பாயிண்ட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த லிப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 118 டிகிரி 118 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே இதில் வந்து பாயிண்ட் ஆங்கிள் வந்து வுட்டு ஃபைபராலாம் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து 60 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே ஹார்ட் மெட்டீரியல்ஸாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து 130 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரில்லிங்கில் வந்து ரீமிங் ப்ராசஸ் ரீமிங் ப்ராசஸ்னால் என்னென்னா ட்ரில் பண்ணதை ஸ்மூத் நம்ம போர் பண்ணும் போது அது வந்து நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷாக இருக்காது, அது வந்து ப்ராப்பர் சர்ஃபேஸ் ஃபினிஷாக அலைன் பண்ணுறதுக்காக தான் வந்து ரீமிங் ப்ராசஸ் நடக்கும். ரீமிங் ப்ராசஸ் வந்து அலுமினியம் அலாய்க்கு வந்து அலுமினியம் அலாயில் பண்ணும்போது ரீமிங் ப்ராசஸ்க்கு வந்து இதில் எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா 47 60 மீட்டர் பர் மினிட் இந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதிலே வந்து கவுண்டர் போரிங் நடந்தது அப்படின்னா கவுண்டர் போரிங்னா என்லார்ஜிங் த ஹோல் தான், ஆனால் ஒன் எண்டை மட்டும் என்லார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஒன் எண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ஷேப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுவே கவுண்டர் சிங்கிங்காக இருந்தது அப்படின்னா அதுவும் ஒன் எண்டை தான் பண்ணுவாங்க, எப்படின்னா கோன் ஷேப்டாக பண்ணுவாங்க. கவுண்டர் போரிங்னா ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும் பாட்டம், அதுவே கவுண்டர் சிங்கிங் அப்படின்னா அது வந்து கோன் ஷேப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரில்லிங் பண்ணும்போது என்னென்ன ஆப்ரேஷன்ஸில் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டரிங் பண்ணணும், சென்டரிங்க்கு அப்புறம் தான் ட்ரில்லிங் பண்ணணும், ட்ரில்லிங்க்கு அப்புறம் போரிங் நடக்கும், போரிங்க்கு அப்புறம் தான் ரீமிங் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் ட்ரில்லிங் ப்ராசஸோட ஆர்டர்.
நமக்கு ட்ரில்லிங் ப்ராசஸோட ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டரிங்கிறாங்க, அப்புறம் ட்ரில்லிங், அப்புறம் போரிங், அப்புறம் ரீமிங் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு மெஷினிங் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன்லேருந்து 4 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.